பண்ணி சாப்பிட்ட பொழுது எந்த வானத்து நிலவை காட்டி என்னுடைய தாய் எனக்கு அமுதூட்டினாலோ, எப்போது எந்த தமிழ் எனக்கு அறிமுகம் செய்யப்பட்டதோ, நான் பள்ளிக்கு சென்ற பொழுது, நான் துள்ளி விளையாடிய பொழுது எந்த தமிழ் எனக்கு ஒரு தோழமை உணர்ச்சி உருவாக்கி தந்ததோ, நான் கல்லூரிக்கு சென்ற பொழுது, நான் காதலித்த பொழுது, நான் கனவு கண்ட பொழுது எந்த தமிழ் என்னோடு கை குடிக்கின்றோம், நான் மேடைக்கு வந்த பொழுது எந்த தமிழ் எனக்கு சரமாக அடியெடுத்து தருகிறதோ, நாளைக்கு நான் பாடைக்கு போகிற பொழுது என்னுடைய உற்றார் உறவினர் உடன்பிறப்புகளுக்கு எந்த தமிழில் ஓலம் போட்டு அழுது எங்கே ஒரு சோகமேகத்தை உருவாக்குவார்களோ, அந்த தமிழின் விடுதலையும் அந்த தமிழ் ஈழத்தின் விடுதலையும் வைகோவால் மட்டுமே வருகிற காலத்தில் சாத்தியம். வைகோ விடுதலையின் சின்னம், வைகோ விடியலின் அடையாளம், வைகோ விடுதலையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை. அதுக்காக நாங்கள் ஒன்றும் அரசியல் அதிகாரத்தை விரும்பாதவர்கள் அல்ல. அடுத்த தேர்தலில் நாங்கள் நிற்போம், எல்லா இடத்திலையும் நிற்போம். மேற்கு வங்காளத்தில் மம்தா என்கிற புயல் வீசியதை போல வைகோ என்கிற புயல் வருகிற தேர்தல் வீசும். நாங்கள் தான் அடுத்தது. இப்பதான் எங்களை சொல்றோம், நீங்க தான் அடுத்து சொல்றோம். இதுவரைக்கும் இந்த நம்பிக்கையார் உச்சிக்கடி நடித்திருக்கிறார், கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கார், இருப்பதை வெங்கடாஜலபதி அப்படி கிடந்து தங்கத்தில் கிடந்து டால் அடிக்கிறார். ஆளு பளபளன்னு இருக்கான், கூணூர் இருக்கு, பளபளன்னு இருக்கான், கையில வெள்ளிச்சம் வச்சிருக்கான், திருப்பி நின்னா கூட்டிட்டு போயிடலாம் இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். என் பேச்ச கேட்டுட்டு நிற்கிறான். நான் ஒன்னே 3/4 மணி நேரம் மட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பேசிட்டு கீழே இறங்குறேன். என் கையை பிடிச்சு குடிக்கி பேஷ் சபாஸ், the excellent speech, the classmate, first grade speech, A1 speech. இந்த மாதிரி ஸ்பீச் நான் கேட்டதில்லை. நீ ஜெயிக்கணும், உங்க கட்சி ஜெயிக்கணும், நீயே பேசணும். உங்க வைகோ எப்படி பேசுவான்? வைகோ வருகிற காலத்துல முதலமைச்சர் ஆட்சி ஆகணும், நீங்க தான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும், நான் உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன், நீங்க ஜெயிக்கணும், நீங்க தான் வரணும் அப்படின்னா நான் சொன்னேன், சுவாமின்னு நமக்கு என்ன நாக்கு அடியா போகும், அவன் புகழ்ந்தவர்கள் நமக்கு என்ன சுவாமி, நீங்க மட்டும் இல்ல, உங்க ரிலேஷன், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எங்க இருக்கீங்க சாமி, நான் புறாமட்டு லட்சுமி நகர்ல இருக்கேன், எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க சாமி, எங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க சாமி. சாமி சப்தத்தை அவன் கண்டிப்பா திருப்பதிக்கு போறோம், மொட்டை அவனுக்கா எங்களுக்கா? இப்ப அவனும் சொல்றான், விருப்பம் வரும், அந்த விருப்பம் இனிமே வைகோவின் மீது இப்போதுதான் வந்திருக்கும். 18 வருஷம் வரணும் சார், இதுதான் பருவத்துக்கு வர்ற வயசு சார். சும்மா 14 வயசு 12 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது சார். 18 வருஷம் தான் சரியான பருவம். இப்பதான் வயசுக்கு வந்துடும். இனி நாங்க ஜெயிப்போம், எங்களுக்கு இப்பதான் ஒரு சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் தான் முக்கியம். சினிமா நடிகையாக நேரடியா முதலமைச்சர் ஆகிட்டாங்களே, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் தான் சார். எம்ஜிஆரை சினிமா நடிகர் முதலமைச்சர் சந்தர்ப்பம் தானே. திருக்குவள முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அவன் முதலமைச்சர் ஆயிடுவானுமா சொல்லிடுவான், நான் தான் எல்லாம் சந்தர்ப்பம் வரணும் சார். அமெரிக்காவினுடைய அதிபதியாக பில் கிளின்டன் இருந்த பொழுது, பில் கிளின்டன் அமெரிக்காவினுடைய அதிபர், அவன் தன்னுடைய காதல் மனைவியோட வர்றான் நியூயார்க் நகரத்தில். மனைவி யாரு? இன்னைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹிலாரி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்கார். அங்கெல்லாம் மனைவியை முன் சீட்ல உட்கார வச்சிருக்கான். அவன் அமெரிக்க அதிபர் பின்னாடி இருக்கான். கார் நியூயார்க் வீதியில வந்துட்டு இருக்கு, காருக்கு பெட்ரோல் தீர்ந்து, பெட்ரோல் பங்கு கார் நிற்குது. அமெரிக்க அதிபருக்கு காருக்கு பெட்ரோல் பங்கு, பங்குல பெட்ரோல் போடுறான் பங்கு ஊழியர். அந்த ஊழியன் காரை விட்டு பார்க்கிறான், முன் இருக்கிற ஹிலாரி உட்கார்ந்திருக்கான். ஒரு மரணத்தால் உலகத்தை குறுக்கிய பேரழகி, பக்கிங்ஹாம் அரண்மனையில் ஆசையோடு வாழ போய் ஆணாதிக்கத்தால் பாரிஸ் வீதியில் அடிபட்டு செத்தாலே அந்த டயானா, அவள் மரணத்திற்கு பிறகு அவள் கழுத்தில் இருந்த முத்துமாலை ஏலத்துக்கு விடப்பட்ட பல கோடி டாலர் கொடுத்த அந்த மாலையை கழுத்தில் வாங்கி அணிந்து கொண்டு அமெரிக்க